எக்ஸாம்பிள் 3.17ல் தேர்ட் சம்மு. இப்போது 3 இன்ட்டு 3ங்கிற மேட்ரிக்ஸை நான் ஏஐஜே வச்சு நான் எழுதிட்டேன் இல்லையா. ஃபஸ்ட் ஒன்றது ரோ இன்ட்டு காலம் இல்லையா. ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் காலமு, செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் காலமு, அப்புறம் ஃபஸ்ட் ரோவில் தேர்ட் காலம். ஓகேங்களா, இந்த மாதிரி நான் வரிசையாக எழுதிட்டேன். இந்த ரேஷியோ இப்படி இந்த மேட்ரிக்ஸ் இப்படி தான் இருக்கும், 3 இன்ட்டு 3 மேட்ரிக்ஸு. இந்த A11ங்கிறத தான் ஏஐஜேங்கிறத இந்த மாதிரி மாற்ற எழுத சொல்கிறான். மாடு I-2Jன்னு எழுத சொல்கிறான். நான் அப்படியே எழுதுகிறேன். மாடு ஐனது இங்கே 1, ஃபஸ்ட்டு ஒன்றில் 1 இல்லையா. I, J தானே எல்லாமே. அப்போது இங்கே I 1, இங்கே 2. அப்போது ஐனது 1 மைனஸ் 2 இன்ட்டு 1, ஜேனது 1. அப்போ மாடு அடுத்த மாடுனது 1 மைனஸ் 2 இன்ட்டு 2, 1 மைனஸ் 2 இன்ட்டு 3. அப்போ அடுத்த மாடுனது ஐனது 2 தானே. 2 மைனஸ் 2 இன்ட்டு 1, ஜே 1 ஆயிடுச்சு இல்லையா. I2 J2 1. அப்புறம் 2 மைனஸ் 2 இன்ட்டு 2, 2 மைனஸ் 2 இன்ட்டு 3, அப்புறம் 3 மைனஸ் 2 இன்ட்டு 1, 3 மைனஸ் 2 இன்ட்டு 2, 3 மைனஸ் 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3, சாரி 2 இன்ட்டு 3 தான் இல்லையா. எனக்கு 2 கான்ஸ்டன்ட்டுங்க இல்லையா. 2 இன்ட்டு 3. அப்போது சால்வ் பண்ணலாம். மாட் 1 மைனஸ் 2 இல்லையா. இது 2 இன்ட்டு 1 2. அப்புறம் இது 1 மைனஸ் 4, இது 1 மைனஸு 6, இது 2 மைனஸ் 2, இது 2 மைனஸ் 4, 2 மைனஸ் 6, இது 3 மைனஸ் 2, சாரி 3 மைனஸ் 4, 3 மைனஸ் 6. இப்போ நம்பர் எழுதலாமா. இந்த நம்பர் இது -1 மாடு, -3, -5, 0, -2, -4, 1 மாடு, -1, -3. இப்போ மாடோட வேல்யூ தெரியும் இல்லையா. மாடு வந்து 0லேருந்து தான் நம்பர் ஆரம்பிக்கும். அப்போது எல்லாமே பாசிட்டிவ் நம்பர் தான். உள்ள நெகட்டிவே காட்டினா கூட அது பாசிட்டிவாக காட்டிடுங்க. அப்போது இது எப்படி எழுதலாம். பாசிட்டிவ் நம்பர் எழுதணும் இல்லையா. நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவ் நம்பர் எழுதணும். 1, 3, 5, 0, 2, 4, 1, 1, 3. அவ்வளோதான் அந்த மேட்ரிக்ஸ். தேங்க்யூ.